பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஏர்லி மார்னிங் ப்ரேயர் அது லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பரிசுத்த தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதிகாலை 5 முதல் 7 வரை நடைபெறக்கூடிய அந்த ஒரு விசேஷித்த செய்தி, அந்த மாதத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த ஒரு விசேஷித்த கூட்டம், அதில் முக்கியமாக பரிசுத்த தேவன் இந்த ஒரு மாதத்திற்கான முழு ஆலோசனைகளையும் அந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால் அதிகாலை ஜெபம் என்பது மாதத்திற்கு ஒரு முறை நம்முடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷித்த பிரார்த்தனை. அதனால் அதில் கலந்து கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வரக்கூடிய நாட்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்போ அதிகாலையில் அவரை நாம் தேட வேண்டும். தேடும் பொழுது நிச்சயமாக அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். அவருடைய விசேஷித்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுக்கு அடுத்த காரியத்தில் அவர்கள் மிகுந்த வைராக்கியம் உள்ளவர்களாக காணப்படும் போது பரிசுத்த தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அறிவிக்கிற தேவன். அவர் எப்போ அதை செய்வார் அப்படின்னா, அவருடைய காரியங்களில் நான் ஆழமாக போகும்போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, யாரெல்லாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் வைராக்கியம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, தேவனையே சார்ந்து இருக்கிறவர்களாக, கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் பலத்த அற்புதத்தை இந்த ஆண்டு செய்வார். வேலை செய்த பார்ப்போம், பலத்த அற்புதங்களை செய்வார் அப்படின்னு இறைவார்த்தை சொல்லுங்க. அதனால் நீங்கள் இந்த வருஷம் இந்த சாட்சியெல்லாம் பார்க்க போகிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அப்போவாது நம்ம யோசிப்போம், அடடா என்னடா இது, இப்பேற்பட்ட அற்புதத்தை தேவன் செய்வாரா? செய்வார். யாருக்கு செய்வார் தெரியுமா? அவருடைய காரியத்தில் அவர் செக் பண்ணுறார். ஒவ்வொன்றையும் அவர் செய்வார், நிச்சயமாக செய்வார். நம்ம சபையில் அதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் அதிகாலை நேரத்தில் பரிசுத்த தேவன் வெளிப்படுத்தின ஒரு வார்த்தையை மீண்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். If you ask me anything in my name, I will do it. இந்த வசனத்தை நம்ம 1ஆம் தேதி தான் அறிக்கை செய்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு தேதி எத்தனை? 6. இந்த 5 நாள்ல ஒரு சாட்சி. இன்னைக்கு காலையில் இந்த வசனத்து நிமித்தம் உண்டான சாட்சி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே, ஆமா, இன் மை நேம், என்னுடைய பெயர், என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், நீ என்ன கேட்டாலும் சரி, ஐ வில் டூ இட், நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் அவர் செய்வார் அப்படின்னா, நீ அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட மகள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட மகன். உண்மையா பொய்யா? ஆமா, வசனம் அதைத்தானே சொல்றது. யோவான் 1வது அதிகாரத்துல அந்த வசனத்தை எடுத்தவங்க படிக்க பார்ப்போம். யோவான் 1. அதான் சொல்லுமா? என்ன ஆச்சரியம்! நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கு வசனம் இருக்கா? படிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப நீ அவருடைய பிள்ளை. அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உனக்கு இருக்குதா? ஆமா.
நீ அவருடைய பிள்ளையா இருந்தா தான் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் இருக்கும். நீ அவரை நம்பாம உலகத்தையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா நீ அவருடைய பிள்ளையே இல்லை. அதான் உண்மை. இன்னும் உலகத்துக்கு மேலேயே, டெக்னாலஜி மேலேயே, மருந்து மாத்திரை மேலேயே, உலக ஆஸ்திகள் மேலேயே, உன்னுடைய வேலை மேலேயே, உன்னுடைய வருமானத்து மேலேயே நீ நம்பிக்கை வச்சுட்டு இருப்பேன்னு சொல்லியாச்சுன்னா உன் வாழ்க்கையில நீ அவருடைய பிள்ளையே இல்லை. அதான் உண்மை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் அவருடைய பிள்ளைகளா என்பதை முதலாவது நிதானிக்கணும். நான் நிஜமாவே அவருடைய பிள்ளை தானா? இங்க யாரை பரிசுத்த தேவன் பிள்ளை என்று சொல்லுகிறார்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அப்ப அவருடைய நாமம், அவருடைய பெயர், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை நீ உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப நீ அவருடைய பிள்ளைன்னா அப்பாட்ட தான் கேட்கணும். பிள்ளை பக்கத்து வீட்டுக்காரன் கேட்க முடியாது. பிள்ளை அப்பாட்ட தான் கேட்க முடியும். அப்பா தான் பிள்ளைக்கு உண்டான எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். வாத்தியார் கற்றுக் கொடுப்பார். ஆனால் தகப்பன் தான் அந்த கற்றுக் கொடுப்பதற்கான எல்லா பொருட்களையும் தேவைகளையும் வாங்கி கொடுக்கக்கூடியவர். அவர் தான் தகப்பன் தான். பத்திரமா கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் தகப்பன் தான். கர்த்தருக்கு பிரியமானவர். வாழ்க்கையில இந்த பூமியில உன்னுடைய கிரியைகள் எல்லாம் இந்த பூமியை சுற்றி இருந்தாலும் அந்த கிரியைகளை உன் வாழ்க்கையில செய்யும்படி அனுமதித்தவர் தேவன். அதை நீ மறக்கக்கூடாது. எந்த சிச்சுவேஷனையும் உன்னுடைய தகப்பனை நீ மறந்து போகக்கூடாது. அந்த தகப்பனுடைய நாமத்தை மறந்து போகக்கூடாது. வாழ்க்கையில் எதுனாலும் தகப்பன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்திற்குள்ள நீ இருக்கணும். ஆமா, எங்க அதைத்தான் சொல்றது. அந்த தகப்பன் என்கின்ற அதிகாரம் உனக்கு வேணும். உன்னுடைய அப்பா, உன்னுடைய தகப்பன், he is your father. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு. ஆமா, நீ தேவனுடைய மகன், தேவனுடைய மகள். இந்த அத்தாரிட்டி எப்போ உன் வாழ்க்கையில செயல்படும்னா இந்த வசனம் உன் வாழ்க்கையில உனக்கு தெரிஞ்சிருந்தா தான் செயல்படும். நான் சொன்ன உடனே யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவன் நான், அவரை ஏற்றுக்கொண்டவன் நான், அவருடைய பிள்ளை ஆகும்படி அதிகாரம் பெற்றவன் நான் அவருடைய பிள்ளை. he is my father, I will ask anything to my father. எங்க அப்பாட்ட நான் என்ன வேணாலும் கேட்பேன். இந்த விசுவாசம் எப்போ வரும்னா அவர் உனக்கு அப்பான்னு தெரிஞ்சாதான் வரும். அது வரைக்கும் வாழ்க்கையில வராது. அப்ப இதைத்தான் அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டவர் உரிமையோட சொல்றாரு யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் you ask anything, அப்பாட்ட மட்டும்தான் கேட்க முடியும், வேற யார்ட்டையும் கேட்க முடியாது. நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதை நான் செய்வேன். அவர் சொல்றார் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் செய்வேன். இன்னைக்கு நாம அவரை செய்ய விடுறதே இல்லை, அப்படித்தானே? நம்ம ஃபுல்லா உலக பிரகாரமான முயற்சிகளை தான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களுக்கும் ட்ரை பண்ணிட்டு எடுத்துக்கிட்டே இருக்கோம். அவரை வேலை செய்ய வைங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இருங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீ எதை நினைக்கிறாயோ அதை அவர் உனக்கு வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். அதற்கு நாம் நம்மை அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, he is our father, அவர் என் தகப்பன். இன்றைக்கு நாம் மலை பிரசங்கத்திலே காணப்படக்கூடிய வசனங்களை படித்தோம். அதுல மத்தேயு புத்தகத்துல 7வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட அருமையான வார்த்தைகளை மீண்டும் உங்களோடு கூட நினைவு கூற விரும்புகிறேன். மத்தேயு 7வது அதிகாரத்துல 9வது வசனம் அங்கிருந்து பார்க்கும் பொழுது முதலாவது 7வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆஸ்க் and it will be given to you. அவரிடத்துல நீ கேளு, எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னவர். நீ அவரிடத்தில் கேள். 8வது வசனத்துல ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அது யாரு என்ன ஏது அப்படிங்கிறது இல்லை. 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாங்க. ஆமா, உமக்கு சித்தமானால்
சுத்தமாக்கும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் அத்தனை பேரையும் சுத்தப்படுத்தினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கேட்டா பெற்றுக்கொள்ள முடியும். கண் பார்வையற்ற குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், உனக்கு என்ன வேணும் கேட்டார். நான் பார்வை அடைய வேண்டும், பார்வை அடைவாயாக. அவன் பார்வையை பெற்றுக்கொண்டான். இருளில் இருந்த அவன் வெளிச்சத்தை கண்டான். நம்முடைய வாழ்க்கையில எப்போ தேவனிடத்தில் கேட்கக்கூடிய அனுபவத்திற்குள் வரும். கேட்பது என்பது ஜெபிப்பது, ஜெபம் பண்ணுவது, ஜெப வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஜெப வாழ்க்கை இருக்கா? வாழ்க்கை ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு 15,000 20,000 30,000 சம்பளத்துக்கு, 40,000 சம்பளத்துக்கு, ஆமா, ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஜெபம் பண்ணிப்பார். உன் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு அந்த சமாதானத்தை எழுந்து பைத்தியக்காரி மாதிரி இரவும் பகலும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய கூட்டம். எதுக்கு பின்னாடி? பணத்துக்கு பின்னாடி. அதனால என்ன ஆதாயத்தை நீ பெற்றுக்கொண்டாய்? ஒரு வயதான தம்பதிகள் தங்களுடைய இடத்தை விற்பனை செய்யும்படி நாங்கள் அங்கே போய் ஜெபம் பண்ண போனோம். ஜெபம் பண்ண போகும்போது அவங்க இந்த இடம் எவ்வளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. இன்னும் வைக்கல ஐயா, எப்படியாவது இடத்த வித்தாச்சுன்னா கொஞ்சம் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னாங்க. வயசான பெற்றோர்கள் 2 பேர் அந்த நிலத்துக்குள்ளவே சின்ன ஒரு வீடு கட்டி அந்த வீடு அங்கே இருக்குது. அப்போது அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, எங்களுக்கு ஒரு 50 லட்சம் கிடைச்சா நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. 2.5 ஏக்கர் வந்து பார்த்தாச்சுன்னா பட்டாவில் இருக்குது, மீதி ஒரு 3 ஏக்கர் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ 50 லட்சம் அவங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஜெபம் பண்ணலாம். முழங்கால் படிக்கிட்டு அங்கே ஜெபித்தோம். ரொம்ப சந்தோஷம். அவங்க இந்த இடத்துலாம் கொடுத்துட்டு எங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்த்து எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்ய வேண்டிய செஞ்சு முடிச்சிடுவோம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அந்த தாய் சொல்கிறாங்க, வயசான தாயார், எங்களுக்கு இன்னொரு இடமும் இருக்குது, அதை நாங்கள் கொடுக்கல. நான் அப்போ அதை ஏன் அதை சொன்னாங்கன்னா, நான் சொன்னேன், எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா கடைசி காலத்தில் உங்களை யார் பார்ப்பாங்க? உங்களுக்கும் கொஞ்சமாவது வைக்க வேண்டாமா? உங்களுக்கு ஒரு சாகிற வரைக்கும் ஒரு வருமானம் வேணும்ல. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இன்னொரு இடம் இருக்கு, அந்த இடத்த நாங்கள் கொடுக்கல, ஆனால் எங்கள் பசங்க தொந்தரவு பண்ணுறாங்க, அதையும் விற்று காசாக்கு, இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் சாக போறீங்களே. யார் சொல்றாங்க? பெத்த பசங்க சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க 2 பேரும் சாக போறீங்க, அதனால உங்களுக்கு இனத்துக்கு அந்த இடம் அப்படின்னு பிள்ளைகள் சொல்றாங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விஷயத்தை நன்கு ஞாபகம் வைத்துக்கோ. தெய்வத்தினுடைய அருள், தெய்வத்தினுடைய அந்த அனுக்கிரகம் வாழ்க்கையில் இல்லைன்னா எத்தனை லட்சம் பணம் இருந்தாலும் நீ ஒரு பிணம். வாழ்க்கையில் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடு. வாழ்க்கையில் அவரை முக்கியப்படுத்து, அவரை கனப்படுத்து. அவருக்காக நீ எதை செய்தால் என்பதை யோசி. நாட்கள் வரும், பிள்ளைகளுக்காக ஓடினார்கள், வளர்த்தார்கள். இன்றைக்கு முதிர் வயது, கடுமையாக உழைத்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். இன்னைக்கு பிள்ளைகள், அத்தனை பிள்ளைகளும் சேர்ந்து இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போற, எதுக்கு அந்த நிலம், அதை கொடுத்துரு, அவ்வளவுதான். இதான் வாழ்க்கை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்கு ஞாபகம் வைத்துக்கொள். இன்னைக்கு உனக்கு நாடி நரம்பு இருக்கு, ஓடுற, உருள்ற, பிறல்ற, எல்லாத்தையும் செய்யற. ஆனா ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீ புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கே நீ தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய பிள்ளையாக இருந்து அவருக்கு பிரியமாக வாழ கற்றுக்கொள். எதை கேட்டாலும் உனக்கு செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. அதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நிறைய இந்த நாட்கள்ல, கடந்த 7 ஆண்டுகள்ல நிறைய பார்த்துட்டேன் நான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்க வாலிப நாட்கள்ல இருக்கிறீங்க. இப்பவே நீ ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய ஆலோசனையை கேட்டு நடக்க, ஓட நீ ஆயத்தப்படும். அதுதான் பரிசுத்த தேவன் சொல்லுகிறார். அப்ப நான் யோசிச்சேன், வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு 50 லட்சம் சொத்தை அவங்க பெற்றுக்கொண்டால் கூட அவங்க பிள்ளைகள் அடுத்து இவங்க எப்போ சாவாங்க, அடுத்தது எப்போ கிளியர் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணங்கள்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க. காரணம் என்ன? உலக ஞானம் தான் இருக்கிறது, மெய் ஞானம் இல்லை. பொய் ஞானத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தபடியினாலே
தங்கள் வாழ்நாளின் கடைசி நாட்களில் கூட நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லை. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க மத்தேயு 7வது அதிகாரத்துல, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். 9வது வசனத்தில், உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ. ஆண்டவர்கிட்ட நீ அப்பத்தை கேட்ட உனக்கு கல்லு கொடுப்பாரா? பா, மசாலா தோசை சாப்பிடணும் ஆசையா இருக்குதுப்பா, அந்த மசாலா தோசை வாங்கி கொடுங்கப்பா. நீ வாங்கி கொடுக்காம இருப்பியா? திகட்ட திங்க மசாலா தோசை வாங்கி கொடுக்க. ஆமாம், மசாலா தோசை உனக்கு ஒரு கேடா? கீழே நாள் கல்லை பொறுக்கி நல்ல பேப்பரில் மடித்து கட்டி புடுறா சாப்பிட்றா அப்படின்னு கொடுப்பியா? மாட்டேன். கேட்டது உன் பிள்ளை, கேட்டது அவன் சரீரத்துக்கு கெடுதி இல்லாத ஒரு பொருளை கேட்டுக்கிறான். நீ முதல்ல யோசிப்ப, அவன் கேட்டது அவனுக்கு ஆரோக்கியம் இல்லையா? ரெண்டாவது வாங்கி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? இதனால் அவனுக்கு நன்மை வருமா தீமை வருமா? அடுத்து நீ செய்ய ஆரம்பிச்சு எப்படியாவது வாங்கி கொடுத்துரு. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு இந்த வசனம் சொல்லுது, அப்பத்தை கேட்டால் தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ. அப்ப நல்லா தெரியுதுல்ல, அவன் பிள்ளைக்கு எதை கொடுத்தா பிடிக்கும் அப்படின்னு உனக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது இல்ல? அப்போ உலக பிரகாரமா இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போகக்கூடிய உனக்கே உன் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் தெரியுது. சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவனுக்கு உனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். அதைத்தான் வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேரண்டி, அதிக நிச்சயம் அல்லவா? அதுதான் அவர் சொல்றாரு, how much more will your father who is in heaven give good things to those who ask him. ஆமா, பரிசுத்த தேவன் நமக்கு செய்வது நிச்சயம் என்று வேதம் சொல்கிறது. உன் வாழ்க்கையில நான் நிச்சயமா செய்வேன் அப்படிங்கிறார். அந்த நிச்சயத்தை ஏன் நாம் இழந்து போய் நிற்கிறோம்? ஏன் என்று சொன்னால், நாம் இன்னும் உலகத்தின் நிச்சயத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம். உன்னத தேவன் தரும் நிச்சயத்தை மறந்து போனோம். அதனால அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளை என்ற அதிகாரத்தோடு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, அங்க வசனம் சொல்லுது அதிக நிச்சயம். என்ன நிச்சயம் அப்படின்னா என்ன? அதிக நிச்சயம்னா என்ன? நிச்சயமா உன் வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறத விட அதிக நிச்சயம் தான். அதுல மாற்றமே கிடையாது. அதுக்குதான் முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட், முதல்ல அதுதான் செய்வேன். அதுதான் அதிக நிச்சயம். இந்த அதிக நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதையாச்சும் தேவை அப்படின்னா நாம யார்கிட்ட கேட்கணும்? சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். இங்க தாவீது சொல்றாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். தேவனிடத்தில் கேட்கக்கூடிய அனுபவம் நம்ம வாழ்க்கையில வரணும். தாவீது மிகப்பெரிய ராஜா இல்லையா? எருசலேமை ஆண்ட வல்லமை உள்ள ராஜா என்று எஸ்ராவின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வல்லமை உள்ள ராஜா, உலகத்தையே ஆட்டி படைத்த ராஜா தாவீது. மிக சிறந்த போர் வீரர்கள், மிக சிறந்த குதிரைப்படை, மிக சிறந்த யானைப்படை, மிக சிறந்த ரதங்கள், மிக சிறந்த பராக்கிரமசாலிகள். ஆமா, தாவீது கிட்ட இருந்த யுத்த வீரர்கள்லாம் ஒருத்தன் 500 பேரை அடிப்பான். அந்த மாதிரி ஆள் பராக்கிரமசாலிகள் தான். அதனால அப்படிப்பட்ட ஒரு ராஜா அங்க அவர் எதன் மேல ஆசைப்படுகிறார், எதை விரும்புகிறார்? கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், நான் அதையே நாடுவேன். எப்போ? எது வரைக்கும்? என் உயிர் இருக்கிற வரைக்கும், என் உயிருள்ள நாடுதான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை நாடி திரிகிறோம் என்பதை யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் காணப்படுகிறோம். அப்ப கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்.
ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அவருடைய நாமத்தினால கேட்டா செய்வார். எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் செய்வார். அது சின்ன காரியம் பெரிய காரியம் இல்லை. எந்த காரியமாக இருந்தாலும் அவர் அதை நமக்கு முடித்து கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தரோட ஆசீர்வதிக்கிட்டோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்தை படிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவன். இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவன். அவர் யார்? இஸ்ரவேலின் ராணுவங்களுடைய தேவன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே. பாட்டு தெரியுமா தெரியாதா? பாடி ரொம்ப நாள் ஆசிரியர் அந்த பாட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல அருமையான ஒரு பாடல். ஒரு சரணத்தை மட்டும் பாடி, ஏன்னா அந்த வசனத்துல அவர் இஸ்ரவேலின் ராணுவங்களின் அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவன். சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே. அவர் யாரா? இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன். எத்தனாவது பாட்டு? இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவன் நம்முடைய தேவன். இந்த தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய தேவன். இவர் யார் என்று சொன்னால் இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை போற்றுகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன்.
தாவீது அந்த கோலியாத்தை முறியடிக்க போகும்போது ராஜா கூட பயம், ராஜாவு கூட இருக்கக்கூடிய அத்தனை ராணுவ வீரர்களுக்கும் பயம், கண்டிப்பா அவன் நம்மளை சாவடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த தாவீதுக்கு நல்லா தெரியுது, என்ன தெரியுது தாவீதுக்கு, என்ன தெரியுது, முக்கியமான ஒரு விஷயம் தாவீதுக்கு தெரியுது. என்ன தெரியுது தெரியுமா? நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவன், அவருடைய நாமத்தினாலே நான் எதை கேட்டாலும் அவர் எனக்கு தருவார், எனக்கு செய்வார். நான் இப்பொழுது மனிதனாக வரவில்லை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாக, அவரை ஏற்றுக்கொண்டவனாக, அவருடைய பிள்ளையாக இந்த யுத்தத்திற்கு வந்திருக்கின்றேன். இந்த யுத்தத்திலே காணப்படக்கூடிய இந்த இராணுவங்கள் எல்லாம் பயப்படலாம், இந்த இராணுவத்திற்கு ராஜா பயப்படலாம், ஆனால் நான் தரித்திருக்கிற நாமம் அவர் யார் என்று சொன்னால் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே. உன்னுடைய சேனை கொஞ்சமா இருக்கலாம், ஆனா என்னுடைய ராஜா பூமி அனைத்திற்கும் ராஜா, அவருடைய சேனை பூமி முழுவதும் இருக்கிறது, அவருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி அங்கே யுத்தத்திற்கு சென்றான். கர்த்தர் யுத்தத்தை செய்தார், அந்த கோலியாத்தை கர்த்தர் வீழ்த்தினார், அவன் ஜெயம் உள்ளவனாக திரும்பினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி நீதிமொழிகள் 18:20 படிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தரின் நாமம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். தாவீது அழகா சொல்றார், சங்கீதம் 118:26. சங்கீதம் 118:26. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். யோவான் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க. யோவான் 12:13. யோவான் 12வது அதிகாரம் 13வது வசனம். குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா எப்படிப்பட்டவர்? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா எப்படிப்பட்டவர்? யார் அவர்? அவர் யார்? அவர் யாரு? அவர் தான் யாருன்னு கேட்ட. அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி அளவில்லா அன்பிற்காக, நன்றி நன்றி அளவில்லா அன்பிற்காக. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். யார் இந்த இஸ்ரவேலின் ராஜா? இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த இஸ்ரவேலின் ராஜா, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அந்த சேனைகளின் கர்த்தர் தான் இந்த இஸ்ரவேலின் ராஜா. அந்த இஸ்ரவேலின் ராஜா தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதைத்தான் யோவான் 12:13
அந்த வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை அவர் உனக்கு செய்வார். அல்லேலூயா. உண்மையா பொய்யா? அதுதான் வசனம் சொல்லுது. இயேசுவோடு கூட இணைந்து ஊழியம் செய்த பேதுருவும் யோவானும் அங்கே 40 வருடத்திற்கு மேலாக கோயில் வாசல்படியில் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு பிச்சைக்காரனை பார்த்து அவனுடைய கைகளை பிடித்து, கால் முடமான அந்த ஊனன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே கால் நடக்க முடியாமல் ஊனமாக இருந்தபடினாலே அவனுடைய பெற்றோர்கள் அவனை பிச்சை எடுக்க வைத்தார். அந்த பிச்சைக்காரனுடைய கையை பிடித்து அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து, கர்த்தருக்கு பிரியமான, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. இன்னைக்கு வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் ஓடிட்டு இருக்கிறாங்க ஜனங்க, ஆனா முடமாகி இருக்கிறாங்க. இந்த பூமியில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் பணத்திற்கும் வருமானத்திற்கும் நீ கடவுளை அசட்டை செய்துவிட்டு ஓடிக்கொண்டே இருந்தாயானால் வெளியில பார்க்கறதுக்கு நீ ஓடுற மாதிரி தான் இருக்கும். அவன் இருதயத்துல சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, கடைசி வரைக்கும் பிச்சை எடுக்கிற நிலைமையில தான் இருக்கும். என்றைக்கு அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழும்புகிறாயோ அன்றைக்கு தான் வாழ்க்கையில் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் தரும் மெய்யான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எழும்பு, இயேசுவின் நாமத்தினாலே எழும்பு, உன் சூழ்நிலைகள் மாறும். அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா இன்றைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆம், அதனால்தான் நாம அப்போஸ்தலர் 2:38 படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பேப்டிசம் சர்வீஸ் பண்ணோம். அப்போஸ்தலர் 2:38 படிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமா, அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்படும் நாமம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. வியாதிகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவைப்படும் நாமம் இயேசுவின் நாமம். யாக்கோபு 5:14 படிங்க. யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். ஆமா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இந்த பரிசுத்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும் சரி, நாம் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த தேவன் விடுதலையை தருகிறார். அல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். If you ask me anything in my name, I will do it. I will do it. I will do it. அதை நான் செய்வேன், அதை நான் செய்வேன், அதை நான் செய்வேன் என்று பரிசுத்த தேவன் சொல்கிறார். அவர் செய்யும்படிக்கு நாம் இந்த நாட்களிலே நம்முடைய கிரியைகளை துவக்குவோம். பரிசுத்த தேவன், அவருடைய தகப்பன், நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில நீ அவரை நோக்கி கூப்பிட்டு கேட்கும் போது நிச்சயமாக எல்லாவற்றையும் அவர் உனக்கு செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே